சினிமாவை விமர்சிக்கிறவங்க பொதுவாக சினிமாவை இரண்டு விதமாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வசூலை மட்டுமே மையமாக கொண்ட கமர்ஷியல் திரைப்படங்கள், வியாபார ரீதியிலான வெற்றியை மட்டுமே தேடும் திரைப்படங்கள். அதுக்கு அப்படியே நேர்மாறாக இன்னொரு பக்கம் கமர்ஷியல் வெற்றியெல்லாம் வேண்டாம், நல்ல தரமான சினிமாவை எடுத்தால் போரும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கலைப்படங்கள். ஸோ இந்த கமர்ஷியல் படங்கள், கலைப்படங்கள்னு இரண்டு விதமாக சினிமாவை சொல்லுவாங்க. இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஒரு திரைப்படம் வியாபார ரீதியிலும் வெற்றி பெறணும், அதே நேரத்தில் நல்ல தரமான சினிமாவாகவும் அது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணது மிகச்சில பேர் தான் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களாக பெயர் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாம்பவான்களின் வரிசையில் மிக முக்கியமானவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். மணிரத்னம் அவர்களுடைய ஓ காதல் கண்மணி திரைப்படம் தான் தற்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியில், தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம், பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம். காரணம், 15 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு, அலைப்பாயுதே படத்திற்கு பிறகு, மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மீண்டும் மணிரத்னம் அவர்கள் அதே ஸ்டைலில் முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையோடு வருகிறார் அப்படிங்கிறதே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்கு, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓ காதல் கண்மணி படம் பற்றியும் அந்த படம் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றியும் வெளிப்படையாக மனம் திறந்து நம்மோடு பேசுவதற்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் நம்மோடு காத்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி எங்கள் ஷோவில் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு முன்பாக, மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னாலே டெரரிசம் ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஜா, பம்பாய், அதற்கு பிறகு உயிரே, தில்சே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 3 படங்கள் டெரரிசம், தீவிரவாதம் பற்றி பேசின 3 முத்தான ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஓ காதல் கண்மணி லவ் ட்ரைலாஜி அப்படின்னு சொல்லலாமா? காதலை பேசுகின்ற 3 திரைப்படங்களின் வரிசை அப்படின்னு சொல்ல முடியுமா? மௌனராகம், அதற்கு பிறகு அலைப்பாயுதே, தற்போது ஓ காதல் கண்மணி. ஸோ லவ் ட்ரைலாஜியோடு வந்து இருக்கிறார் மணிரத்னம்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? டெஃபினட்டாக சொல்லலாம். பட் அப்படி யோசிச்சு பண்ணுறதில்ல. இது எந்த ஒரு சீக்வன்ஸுன்னு பண்ணுறதில்ல. எது ரெலவெண்ட்டாக இருக்கோ, எது வந்து நம்மளால் இன்ன தேதியில் வந்து ஆடியன்ஸோடு ஷேர் பண்ணிக்கும்படியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் யூ சூஸ். ஸோ அந்த விதத்தில் இது வந்து இந்த படம் வந்து இன்றைய தலைமுறையை பற்றுது, அவங்களோட ஆட்டிடியூடை பற்றி, அவங்களோட இந்த சேஞ்சிங் வியூஸ், இதுதான் வந்து இதோட பேசிக் ஃபல்க்ரம். இப்போ எப்படி வந்து இன்றைக்கி வளர்கிற இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இது இருக்குது, ஒரு யோசிக்கும் தன்மை இருக்குது, சொந்தமாக ஒரு ரைட்டு ராங்குங்கிற டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அவங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்க, உறவை எப்படி பார்க்குறாங்க, அதை தாண்டி எங்கே போகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மேல் தளத்தை தாண்டி கீழ் தளத்தில் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, இது அலசறது தான் இந்த படம். நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கலைனாலும் கூட உங்களோட ஓகே கண்மணி படம் ரிலீஸ் ஆகிற இந்த தருணம் அப்படிங்கிறது மீடியாக்கள்லேயும் சரி, சமூகத்திலையும் சரி, கலாச்சாரம் பற்றிய, இன்னும் சொல்லணும்னா கடந்த ஒரு மாதமாகவே தாலி பற்றின ஒரு விவாதம் ஊடகங்களில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஓ காதல் கண்மணி படம் வெளிவரப்போகுது. உங்களுடைய ட்ரெய்லர்லேருந்தும் சரி, படம் பற்றி வரக்கூடிய செய்திகள்லேயும் சரி, இந்த படத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிற கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை விமர்சிக்கும் விதமாக இந்த ஒரு படம் இருக்குமோ, திருமணத்திற்கு எதிரான ஒரு திரைப்படமாக ஓ காதல் கண்மணி இருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? படம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிற படம் இல்லை, இது ரைட்டு இது தப்புன்னு சொல்கிற படம் இல்லை, இதுதான் வழி, இதெல்லாம் போகக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இது படம் என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத வந்து படம் பிடிச்சி காட்டுற படம். ஃபார் த யங்ஸ்டர்ஸ், அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து வெளிப்படுத்த எவ்வளோ தூரம் லிபர்ட்டி இருக்குங்கிறது வந்து சொசைட்டி டிசைட் பண்ணுது. அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த சொசைட்டி கொடுக்குற லிபர்ட்டியை தாண்டி என்ன எடுத்துக்கிட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது தான் இந்த படம் எல்லாம் சுட்டி காட்டுது. இந்த படத்தை தாண்டி, ஓ காதல் கண்மணி அப்படிங்கிற படத்தை தாண்டி ஒரு படைப்பாளியாக, சமூகத்தை பார்க்கக்கூடிய, சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக, ஒரு இயக்குனராக திருமணம் பற்றியும், தற்போது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் உலகத்தில் கார்ப்பரேட் கலாச்சார மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணத்திற்கு முன்பாகவே சேர்ந்து வாழக்கூடிய லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் படத்தில் கூட, இந்த படத்தில் கூட அது பற்றி நிறைய டைலாக்ஸ் வருது, ட்ரெய்லர் கட்ஸ்லேயே நிறைய டைலாக்ஸ் வச்சுருக்கிறீங்க. ஸோ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றியும், கார்ப்பரேட் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற கலாச்சார மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திருமணம் பற்றி என்ன உங்களுடைய பர்சனலான டெஃபினிஷன், கருத்துக்கள் என்ன? திருமணம் வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து
ஆயிரக்கணக்கான காலமாக இருக்குது. ஸோ அதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து இட் இஸ் த சிஸ்டம் விச் இஸ் சர்வைவ்ட் ஸோ லாங். இன்றைக்கி வந்து இளைஞர்கள் அவங்களா அதை டிஸ்கவர் பண்ணிக்கணும். இல்லை நம்ம வந்து இத்தனை வருஷமாக திணிச்சதை 18 வயசாச்சா பொண்ணு கல்யாணம் பண்ணி, 21 வயசாச்சா பையனுக்கு கல்யாணம் பண்ணி, படிப்பு முடிச்சிட்டானா உடனே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு மாதிரி எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் வர ஆரம்பித்தாங்க. அதை தாண்டி நான் வேணும்னா பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிற ஜெனரேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள வந்து நம்ம தான் வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பின்னு வந்து தூண்டுறோம். அவங்களுக்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். நீயா யோசிக்கணும், நீயா வந்து இது ஏன் அது ஏன்னு கேட்டு கற்றுக்கணும். அவனை யோசிக்க வச்சுட்டு சில விஷயத்தில் நீ யோசிக்காது, நான் சொல்கிறது செய்யின்னு சொல்கிறேன்னா வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எப்படி அவனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோமோ, எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுத்தோமோ, அந்த ஃப்ரீடம் அவனோட சொந்த டிசிஷன்லேயும் இருக்குது. நம்ம கொடுக்கலனாலும் இப்போ அவங்க கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து என்ன தான் மாடர்னஸ் இருந்தாலும், என்ன தான் வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பண்பாடு இருக்குது. இந்திய பண்பாடுங்கிறது ஒன்று ஆழமாக இருக்குது. அதை வந்து எடுக்க முடியாது. அவங்களுக்குள்ளே மேலே இருக்கிறத இன்னும் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோன்னா உள்ள அவங்க வந்து மற்ற எல்லா இந்தியன் மாதிரி தான் அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க. தே ஆர் யங், தே ஆர் ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர். அதை தாண்டி தே ஆர் ஸ்டில் த வேல்யூஸ் ஆஃப் த சேம். எந்த மாதிரி படம் எடுத்தாலும் சரி, கமர்ஷியல் சக்ஸஸுக்காக படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக சோஷியல் வியூ ஒன்று இருக்கணும். சமூகம் பற்றி ஏதாவது ஒரு பார்வை, உருப்படியான ஏதாவது ஒரு விஷயம் ஒரு படத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லலாம். மிகச்சில பேர் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கக்கூடியது மணிரத்னம் அவர்களுடைய படம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். காதல் பற்றின படமாக இருந்தாலும் ஓ காதல் கண்மணியில் சோஷியல் வியூ ஏதாவது வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக இருக்கும். எந்த மாதிரியான வியூ வச்சுருக்கீங்க சார்? இல்லை, இது வந்து ஒரு சமூக பார்வைன்னா எல்லா படத்துலையும் இருக்க வேண்டியது தான். சமூகத்தை வந்து திரைப்படம் வந்து ஒரு எனி லிட்ரேச்சர் ஒரு ஆர்ட் வந்து ஒரு அதோட சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் அது. ஸோ அதனால அதோட பாதிப்பு இல்லாமல் ஒரு அந்தரத்தில் நிற்காது. இது சில படங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடை வந்து ஹைலைட் பண்ணும். சில படங்கள் வந்து இன்றைக்கி நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயங்களை வந்து படம் பிடிச்சு காட்டும். இதுதான் சோஷியல் வியூன்னு சொல்லி இருக்காது. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் மூலமாக இருக்கும். அவங்க நடத்தை, அவங்களோட எண்ணம், அவங்களோட ஆசை, அவங்களோட முடிவு, இதெல்லாம் வந்து இன்றைய சூழலில் வந்து வெளிப்படுத்தும். ஸோ தமிழ் சினிமாவோட ட்ரெண்டில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கிற ஒரு இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களை போன்ற உங்களுக்கு முன்னாடி இருந்த ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவை மூவி மேக்கிங் ப்ராசஸை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்றைக்கி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதை கண்டிப்பாக நீங்கள் விட்ட இடத்துலேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு கேரி ஓவர் பண்ணுறாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட டெவலப்மெண்ட்ஸ் எந்த மாதிரியான கதைகள் உள்ள வருது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் தமிழில் ரொம்ப ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் ஆர் கமிங். டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி சினிமா வருது, புதுசாக வருது. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிற ஃபீல்டு தமிழ் ஃபீல்டு. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேஷனோடு உள்ளே வந்திருக்காங்க. ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ ஓடு வந்திருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க? இந்த மாதிரியான கதை நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்ச படங்கள் ஏதாவது இருக்குதா? அதே நேரம் எந்த மாதிரியான கதைகள்லாம் உங்களை ரொம்ப ரசிக்க வச்சது, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார். அப்படின்னு நினைக்க மாட்டோம். நான் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே நினைக்க மாட்டோம். ஆஹா நல்லா எடுத்துருக்காங்களேன்னு தோணும். இன்னும் ஜிகர் தண்டா தோணித்து, சூது கவும் தோணித்து, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெற்றிமாறன் படம் பார்க்கும்போது தோணும். அஃப்கோர்ஸ் பாலா படம் பார்க்க எல்லா படத்துலையும் தோணும் எனக்கு. செல்வராகவன் படமும் தோணும். ஸோ வெரி ப்ராமிசிங். தமிழில் வந்து ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ். ஒரு வருஷத்தில் 200 படங்களுக்கும் மேலே திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. போன வருஷம் மட்டும் 234 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிக்க வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ் சினிமா ஆரோக்கியமான ஒரு நிலையில் வியாபார ரீதியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமாவோட பிஸ்னஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு இடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இது கொஸ்டின் என்ன தவிர யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன். என்ன ஃபில்ம் மேக்கிங் பற்றி கேட்டிங்கன்னா ஐ எம் ஃபைன் வித் தட். பட் பிஸ்னஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் இன் அ ட்ரான்சிஷன் ஸ்டேஜ்னு தோணுது. நான் வந்து ஐம் மோர் இந்த இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த
மேக்கிங் தென் டுவர்ட்ஸ் த ட்ரேட் சைட். ஓகே, ஸோ இதில் வந்து பட் வெளியிலேருந்து இருக்க பாரு மாதிரி கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கோம். ஹிந்தி ஃபிலிம்ஸ் வந்து நிறைய கார்ப்பரேட் ஆகி மாறி போச்சு. தமிழில் இன்னும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ ஒரு மாற்றத்தோட தருவாயில் நிற்கிறோன்னு தோணுது. முழுக்க முழுக்க மூவி மேக்கிங் ப்ராசஸில் ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு கலை சார்ந்து மட்டுமே கவனம் செலுத்துகிற ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் கூட ஒரு MBA படித்த மூவி மேக்கிங்கில் இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பவானா ஒரு இயக்குனராக நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது, தியேட்டருக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன? இப்போ வந்து தமிழில் கிட்டத்தட்ட 200 படம் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்தில் 52 வாரம். ஸோ 4 படம் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகணுன்னா கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஈஸியாக இருக்காது. இது வந்து செட்டில் ஆகணும். இது ஒரு ஐ திங்க் ஒரு ஃபேஸில் இது ஒரு பூமில் மேலே போயிருக்கு. நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கேயோ ஒரு ஆப்டிமம் லெவலில் செட்டில் ஆகணும். நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஷுட் கம் டு அ லிட்டில் மோர். அண்ட் அதே சமயம் நம்ம வெளியூர்லலாம் வந்து மல்டிப்ளெக்ஸஸ்லாம் நிறைய வந்துட்டு சின்ன ஊர்லலாம். தேர்ஸ் பீன் அ க்ரோத், தேர்ஸ் பீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தியேட்டர்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் நம்ம ஊரில் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ தியேட்டர்ஸ் மல்டிப்ளை ஆகலை. அதனால வந்து ஒன்று எக்ஸிபிஷன் பாயிண்ட் கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தெர் இஸ் அ இம்பேலன்ஸ். ஸோ ஒரு பக்கம் தியேட்டர்களோட எண்ணிக்கை அதிகமாகணும், சின்ன சின்ன ஊர்களெல்லாம் மல்டிப்ளெக்ஸ் வரணும். இன்னொரு பக்கம் சினிமா எடுக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன், நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன், எத்தனை படங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையும் குறையணும்னு சொல்கிறீங்க இல்லையா? கீழே வரணும்னு கூட சொல்லுவேன். இது ரெண்டு இருக்குது. ஒன்று ப்ராடக்ட்டு, ஒன்று அதை கன்சியூம் பண்ணுற தியேட்டர்ஸு. இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் வரணும். இது ரெண்டு ரைட் நோ இட் இஸ் இம்பேலன்ஸ்ட். அதனால வி ஹேவ் அ ஸ்மால் ஸ்ட்ரகிள். நான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கையில் வச்சுருந்தேன்னா இல்லை, ஐ டோன்ட் ஹவ். ஐ திங்க் ஒன், எக்கனாமிக்ஸ் ஹேஸ் அ டெண்டன்சி ஆஃப் பிரிங்கிங் திங்ஸ் டு ஒரு ஈக்லிபிரியம், ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். த ஃபேக்ட் தட் இவ்வளோ படம் ஜாஸ்தி படம் போயிட்டு அது வந்து இஃப் இட் இஸ் நாட் எக்கனாமிக்லி வயபிள், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் coming to an optimal level. And if the theatre மேலே டிமாண்ட் அதிகரிக்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் கூட இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வில், மல்டிப்ளெக்ஸஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் மோர் பிளேசஸ் ஹோப்ஃபுல்லி. ஸோ கம்மிங் பேக் டு ஓ காதல் கண்மணி படத்தை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மணி சார் அலைப்பாயுதைக்கு அப்புறம் அலைப்பாயுதையோட பெட்டராக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான காதல் கதையோடு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களோட ஆடியன்ஸ் இந்த படத்துலேருந்து, ஓகே கண்மணி படத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? டுடேஸ் ஃபிலிம் ஒரு ப்ரீஸி ஃபிலிம், ஒரு யங்ஸ்டர்ஸை பற்றி ஃபிலிம். அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஃபன், ஜாய், வாண்டிங் டு இந்த நிமிஷத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுற ஜென்ரேஷன். கிட்டத்தட்ட செல்ஃபி ஜென்ரேஷன் சொல்லலாம். செல்ஃபி ஜென்ரேஷனா செல்ஃபிஷ் ஜென்ரேஷனா சார், என்ன சொல்லுங்க? செல்ஃபி ஜென்ரேஷனா கேர்ஃபுல்லாக தான் சொன்னேன். வேர் த வேர்ல்ட் இஸ் தேர் வித் தெம், இன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அதுதான் அது வந்து இட்ஸ் அ ஃபிலிம் அபவுட் தெம், வித் தெம், அண்ட் இட் வில் பி அ ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே கண்மணி படம் பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க. அதுக்கும் மேலே மணி சார் இவ்வளவு பேசுவாரா, அமைதியான மனிதர் இவ்வளவு பேசுவாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.